உதயகுமார் வணக்கம். நிச்சயமாக கஷ்டப்பட்டு படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்றும் விரும்பிய மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்காததால், அதாவது முதற்கட்ட கலந்தாய்வில் தனது பெயர் இடம்பெறவில்லை என்று கருதி மாணவி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய சோகத்தினை திருநெல்வேலியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி பெருமாள்புரம் அன்பு நகர் சித்தார்த்தர் நகரை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன். தனியார் ஐடி நிறுவன ஊழியரான இவர் தற்போது வீட்டில் இருந்தவாறே ஆன்லைன் மூலம் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி பமில்தா. இவர்களுடைய மூத்த மகள் சுருதி இளையா, 21 வயதாகிறது. இவருக்கு +2 படித்துவிட்டு நீட் தேர்விற்காக கடந்த 2 வருடங்களுக்கும் மேலாக தயாராகி வந்துள்ளார். தற்போது நடைபெற்ற நீட் தேர்விலும் இவர் வெற்றி பெற்றுள்ளார். தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள 7 மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்காக கலந்தாய்வில் விண்ணப்பித்து இருந்தார். அதற்கான கலந்தாய்வு முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியானது. இதில் மாணவி சுருதிலயாவின் பெயர் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அவர் தான் கஷ்டப்பட்டு படித்தும் விரும்பிய கல்லூரியில் MBBS படிக்க இடம் கிடைக்கவில்லையே என்று மனமுடைந்த நிலையில் இருந்தார். நேற்று முன்தினம் அவர் வீட்டில் இருந்து திடீரென மாயமானார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் மகள் சுருதி லயாவை பல்வேறு இடங்களிலும் தேடி பார்த்தனர். அவரை எங்கும் காணாததால் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். பின்னர் பெருமாள்புரம் காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் அவர்களே மாணவி சுருதி லயாவின் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீட்டுக்கு பின்னால் இருந்த குடோனில் மாணவி சுருதி லயா உயிரை மாய்த்து கொண்டது தெரிய வந்தது. இந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை திருநெல்வேலியில் ஏற்படுத்தி இருக்கிறது. பெற்றோர் கதறி அழுதது மனதை உருக்குவதாக இருந்தது. அவர் உடலை போலீசார் கைப்பற்றி பின்னர் பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலியில் நீட் தேர்வில் வெற்றி பெற்றும் விரும்பிய MBBS படிப்பதற்கு விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்காததால் மாணவி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய சோகத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓவியகுமார்.